ஸ்ரீமாத்ரே நமஹ. இன்னைக்கு சௌந்தரிய லஹரியில் 83 84வது ஸ்லோகம் படிக்கலாம். 83வது ஸ்லோகம் படித்தா சேனையை அடக்கக்கூடிய ஒரு சக்தி நமக்கு கிடைக்கின்றது. இது 1000 முறை 12 நாட்கள் கிழக்கு முகமாக அமர்ந்து ஜெபிச்சால் தேனும் வெள்ளை பாயசமும் நைவேத்தியம் செய்யலாம். அதே போல் பரகாய பிரவேச சக்தி பெற 84வது ஸ்லோகம் படிக்கலாம். இதுவும் அதே போல் கிழக்கு முகமாக அமர்ந்து 1 வருஷம் ஜபிக்கணும் 1000 முறை. இதுக்கு பால் பாயசம் தேன் சித்ரான்னம் நைவேத்தியம் பண்ணணும், 1 வருஷம் ஜபிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ஸ்லோகம் எப்படின்னு பார்க்கலாம். 83வது ஸ்லோகம் பாருங்கள். பராஜேதும் ருத்ரம் द्विगुण सरगर्भौ गिरिसुते पराजेदुं रुद्रं द्विगुण सरगर्भौ गिरिसुते निषङ्गौ जङ्खेते विषम विशिखो बाडमकृत निषङ्गौ जङ्खेते विषम विशिखो बाडमकृत यदग्रे दृश्यन्ते दश सरफला पादयुगली यदग्रे दृश्यन्ते दश सरफला पादयुगली नगाग्रत्सत्मान सुरमकुड साणैकनिशिताः नगाग्रत्सत्मान सुरमकुड சாணைக நிசிதாக. 84 பாருங்க. ஸ்ருதீனா மூர்தானோ தததி தவயௌ சேகரதயா ஸ்ருதீனா மூர்தானோ தததி தவயௌ சேகரதயா மமாப்யேதௌ மாதஹ சிரசி தயயா தேஹி சரணௌ மமாப்யேதௌ மாத சிரசி தயயா தேஹி சரணௌ யயோ பாத்யம் பாத பசுபதி ஜுடா ஜூட தடினி யயோ பாத்யம் பாத பசுபதி ஜுடா ஜூட தடனி ययोर्लाक्षालक्ष्मी ररुण हरिचूडामणिरुजिः ययोर्लाक्षालक्ष्मी ररुण लक्ष्मी ररुण हरिचूडामणिरुजिः அப்படின்னு பகவத் பாதாள் சொல்கிறார். இதனுடைய மீனிங் என்னென்னா, நேற்றுக்கு சுவாமி அம்பாளோட கால் முழங்காலை பற்றி வர்ணனை செய்கிறான். அவ்வளோ அழகாக இருக்கும் முழங்கால். யானையுடைய இது போல், யானையுடைய துதிக்கை போல் இருக்கும்னெல்லாம் சொல்கிறாரு. அதை இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, ஹே பார்வதி, மன்மதனுக்கு பரமேஸ்வரனை ஜெயிப்பதற்காக தன்னிடமுள்ள 5 பானங்கள் போதவில்லை. 5 பானங்களை விட்டு பரமேஸ்வரனை ஜெயிக்க மன்மதர் முயற்சித்தார், ஆனால் போகலை. அதற்காக உன் முழங்காலுக்கு கீழ்பாகத்தில் உள்ள 2 அம்பார தூண்களில் 10 பானங்கள் நிரப்பியுள்ளார். 10 பானங்கள்னால் 10 விரலை சொல்கிறாரு. 10 விரல் அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த அந்த அம்பார தூண்னா அது அந்த குதிகாலோடு இருந்தது. அதில் 10 பானங்களே நிரப்பி வச்சுருக்காரு அந்த பாதத்தில். இந்த விரல்களின் நகங்கள் பானத்தில் இரும்பு நுனிகள் போன்று இருக்கின்றன. பானம் அம்பு விடுவாங்க இல்லையா, அதில் இரும்பு நுனிகள் போல இந்த விரல்கள் இருக்கிறது. நகங்கள் பானத்தின் இரும்பு நுனிகள் போலுள்ளவை. அவை உன்னை வணங்கும் தேவர்களின் மணிமய கிரீடங்களில் சாணைக்கல்லில் தீட்டப்பட்ட தேவர்களுடைய கிரீடத்திலுள்ள மணிகள் சாணைக்கல்லில் தீட்டப்பட்டது போல உன்னுடைய விரல்கள் அமைந்துள்ளன. அப்படி அழகாக வர்ணிக்கிறாரு. அது 83. 84 தாயே, உன் திருவடிகளை வேதங்களின் சிரசுகளான உபனிஷத்துக்கள் தன் தலைகளில் அணிந்து கொள்கின்றன. தன்னுடைய தலையில்
உன்னுடைய பாதங்களை நாங்கள் சிரசில் வச்சிருக்கோம் அப்படிங்கிறார். இந்த திருவடிகள் ஏழையான என்னுடைய தலையிலும் அமர்த்துவாயாக. நான் ரொம்ப ஏழை, என்னுடைய தலையிலும் உன்னுடைய திருவடியை வைத்து எனக்கு அனுகிரகம் பண்ணு. இதே போல உன் திருவடிகளில் பரமசிவன் ஜடைமுடியில் வசிக்கும் கங்கை நீரார் கழுவப்படுகின்றன. மற்றும் உன் திருவடிகள் பூசிய மருதானின் சிவந்த ஒளி உன் திருவடிகளை வணங்கும் மகாவிஷ்ணுவின் முடியில் உள்ள கௌஸ்துவமணியின் காந்தியால் ஏற்பட்டதோ. மகாவிஷ்ணுவினோட முடியில் இருக்கிற கௌஸ்துவமணி அதனுடைய ஒளியினால் உன்னுடைய திருவடிகளில் உள்ள மருதாணியுடைய நிறங்கள் அந்த ஒளி ஏற்பட்டதோ அப்படின்னு சொல்லி பகவத் பாதாள் அம்பாளுடைய பாதங்களையும் பாதத்தில் இருக்கிற விரல்களையும் நகங்களையும் மிக அழகாக 83, 84 வர்ணிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை இன்னொரு முறை நம்ம சொல்லி பார்க்கலாம். அராஜேதும் ருத்ரம் द्विगुणसरगर्भौ गिरिसुते निशङ्गो जङ्घेते विषम विसिको बाडमकृत यदग्रे दृश्यन्ते दशसरफला पादयुगळी नगाग्रच्छद्मान सुरमकुड साणैकनिशिताः. இனி 84 ஸ்ருதீனாம் मूर्धानो ददति तवयौ शेखरतया ममाप्येतौ माद शिरसि दयया देहि चरणौ ययो पाद्यं पाद पशुपति जडा जूडतडिनी ययोर्लाक्षा लक्ष्मी ररुण हरिचूडा मणिरुजिः. நீ நாளைக்கு 85, 86 படிக்கலாம். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். ஸ்ரீமாத்ரே